பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தூங்கா நகர் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து குரூப் 2 ரிவிஷன் வந்து பார்த்துட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியோவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேயாவது போகும்போது வரும்போது கேட்குறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக கிளாஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தூங்கா நகர் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். தூங்கா நகர் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா, தூங்கா நகர், திருவிழா நகர், கோவில் மாநகர், தமிழகம் நகரம் தொட்டிலாக தென்னிந்தியாவினுடைய ஏதென்ஸ் இப்போலாம் வந்து புகழப்படுவது வந்து எது அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா மதுரை. ஸோ மதுரையை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா தூங்கா நகர்னு சொல்கிறோம், திருவிழா நகர்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் கோவில் வந்து மாநகர் சொல்கிறோம், அதுக்கப்புறம் நாகரிக தொட்டிலா இது தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் இது எல்லாமே வந்து மதுரை தான். ஸோ தூங்கா நகர்னாலே மதுரை தான். ஸோ இந்த லெசன் வந்து மதுரையை பற்றி போக போகுது. தமிழகத்தினுடைய சங்கம் வைத்து செந்தமிழ் வளர்த்த நகரம். ஸோ தமிழகத்தினுடைய 2வது பெருநகரமாக திகழக்கூடிய நகரம் வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை தான். தமிழகத்தினுடைய 2வது பெருநகரமாக வந்து திகழ்வது நகரம். அதுக்கடுத்து வந்து பாண்டிய நாட்டின் பழமையான தலைநகரமாக விளங்கியது மதுரை தான். இந்திய தமிழகத்தினுடைய முதன்மை நகரங்களுள் ஒன்றாக வந்து திகழ்கிறது. மதுரை என்னும் சொல்லுக்கு இனிமை அப்படின்னு பேர். கல்வெட்டுகளில் வந்து இது வந்து சொல்லுவாங்க மதிரை அப்படின்ட்டு இருந்தது, மருதைனாகி இன்னைக்கு வந்து மதுரைன்னு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இனிமை மதுரைனாலே இனிமை. தமிழும் மதுரையும் இனிமையினுடைய இயல்பு. தமிழ் என்றால் மதுரை, மதுரை என்றால் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் ஜீரூர் பூவில் இதழகத்தனைய திருவம் இதழகத்து அரும்போட்டனைத அண்ணா கோயில் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. இது எதில் இருக்குது அப்படின்னா பரிப்பாடலில் வந்து வந்திருக்கு. ஸோ கோவிலும் திருக்குளம் எப்படி இருக்கும், அடுத்தடுத்து இருக்கும்ல, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. மதுரையை போட்டி வந்த புலவர் எல்லோரும் தமிழோடு சேர்ந்து தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லியிருக்கு, புறநானூறு வந்து சொல்லியிருக்கு. நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிற புலவர் தாம் பாடிய சிறுபான்ற்று மனையும் தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் மரபின் மகிழ்நிலை மருகின் மதுரை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்று குறித்தார். ஓகேவா? மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் ஜீரூர் பூவில் இதழகத்தனைய திருவம் இதழத்து இந்த மாதிரி பாடல் வந்து இது வந்து எந்த பாடலில் வந்திருக்கு, பரிப்பாடல் அடிகளாக வந்து வந்திருக்கு. தமிழும் மதுரையும் வந்து எப்படி இருக்குது, பிரிக்க முடியாததாக இருக்குது. புறநானூறு என்ன சொல்லுது, தமிழ் கெழு கூடல் அப்படின்னு வந்து சொல்லுது. அதே மாதிரி நல்லூர் நத்தத்தனார் இவர் வந்து என்ன பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னா முல்லைப்பாட்டு சிறுபா நாட்டுப்படை வந்து பாடியிருப்பார். ஸோ சிறுபா நாட்டுப்படையில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நிலை பெற்ற தாங்கொரும் மருபின் மகிழ்நிலை மருகின் மதுரை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இளங்கோவடிகள் அவரோட நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காருன்னா ஓங்கு சீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், தென்தமிழ் நன்னாட்டு தீது தீர் மதுரை, மரபின் மதுரை, வானவர் உரையும் மதுரை, 17 வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் என பற்பல அடைமொழிகளால் இது வந்து சொல்லியிருக்காரு. சேரநாடு அப்படிங்கிறது வேலமுடைத்து. ஓகேவா? சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துரைத்து, தொண்டை நாடு சான்றோர் உரைத்து, மதுரைக்கு கூடல் எனவும் ஆலவாய் எனவும் வேறு பெயர்கள் வந்து இருக்குது. அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்லூர் நத்தத்தனார் சொன்னது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும், மகிழ்நிலை தாங்கரை மதுரை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இளங்கோவடிகள் வந்து சொன்னதற்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் இது இல்லையா? சிலப்பதிகாரங்கிறப்ப இது வந்து எதை வச்சு நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதினா என்ன, கணவன், 17 வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ பதினா வந்து கணவன். ஸோ கண்ணகி, கோவலன், மாதவி கண்ணகியோட கணவன் தான் வந்து கோவலன். ஸோ அந்த அதை சம்மந்தப்பட்ட கதை தானே. ஸோ அது வந்து சிலப்பதிகாரம் தான் சொல்லுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஓங்கு சீர் மதுரை, ஓங்கி உயர்ந்த அந்த செடி தான் வந்து இவங்களை வந்து வர வேணான்னு சொல்லி அசைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஓங்கு சீர் மதுரை அப்படின்னா ஓங்கு. தென் தமிழ் நன்னாட்டு தீது தீர் மதுரை, தீதை வந்து தீக்கிறது தான் மதுரை. ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு, தீது வந்துருச்சுல இவங்களுக்கு. ஸோ தீது தீர் அப்படின்னா அது வந்து சிலப்பதிகாரம். அடுத்து மரபு, மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உரையும் மதுரை, மதுரை மூதூர் மாநகர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா மதுரை மூதூர், ஒரு மூதார் வந்து அவங்க கூட இருப்பாங்கல்ல, அப்போ வந்து அது சிலப்பதிகாரம். அடுத்து மாண்புடை மரபு, ஒரு மரபை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, கற்புங்கிற மரபை பற்றி சொல்லியிருக்கா, அப்போ அது சிலப்பதிகாரம் வருது. வானவர் உரையும் மதுரை, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கடைசியில் வானத்துக்கு போவாங்களா கண்ணகி. ஸோ அப்போ இதுவும் வந்து என்னது, வானவர் உரையும் மதுரை. அப்போ இது எல்லாமே வந்து எதில் வரும், சிலப்பதிகாரத்துக்கு வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓங்கு சீர் மதுரை
அந்த ஓங்கன வந்த இது வந்து வேணான்னு இவங்க தடுக்கிறாங்கன்னா ஓங்கு சீர் மதுரைனா சிலப்பதிகாரம். பதி அப்படி வந்துச்சுன்னா அது கணவன், அப்போ கணவன்னா வந்து சிலப்பதிகாரம். அதுக்கப்புறம் வந்து வானவர் மேலே போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மூதூர் அப்படின்னு சொன்னால் ஒரு வந்து கூட இருப்பாங்கள்ல அவங்க மாதரி அவங்க இருப்பாங்கள்ல அது. அதுக்கப்புறம் தீது ஆனால் வந்து தீது வந்துருச்சு, அப்போ இது வந்து சிலப்பதிகாரம். மரபு கற்புங்கிற மரபை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க, அப்போ இது வந்து சிலப்பதிகாரம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்தில் வருது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நான்மாட கூடல். அதுக்கப்புறம் இன்னும் பேரே கூடல் அப்படின்னு வந்து மரபி உள்ளது. அந்த 4 மாடங்கள்னால் வந்து திருக்கோவில்கள். அது என்னென்ன? திருவாலவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர். ஸோ இதில் வந்து இது வந்து மாற்றி சொல்லலாம். ஏதாவது ஒன்று கொடுத்து அதுக்கு பதில் வேறு கேட்கலாம். அப்போ நம்ம வந்து இது ஞாபகம் வச்சுக்கணும், அந்த 4 ஊர் வந்து எதுன்னு சொல்லிட்டு. அது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லுவேன். திருவாலவாய். அடுத்து நம்ம பார்க்க போகிறதே ஆலவாய் தான். அதில் வந்து திருவாலவாய் அப்படிங்கிற ஒன்று. ஆலம்னா வந்து பாம்பு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாம்பு. நல்லாறு, ஆறில் வந்து என்ன இருக்குது? பாம்பு இருக்குது. திருமுடங்கை, திருநடுவூர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் நல்லாறு, ஆறு நடுவில் பாம்பு. அப்போ திருநடுவூர், நல்லாறு, திருவாலவாய். திருமுடங்கை, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கையை வந்து கொத்த போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ திருமுடங்கை, திருவாலவாய், திருநள்ளாறு, அப்புறம் இன்னொன்று என்னது? திருநடுவூர். ஸோ இந்த 4 திருக்கோயில் 4 கூடல் வனங்களாயிற்று. கன்னி கோயில், கரியம்மாள் கோயில், ஆலவாய் கோயில், காளி கோயில் இது வரும். ஸோ கன்னி இது வந்து ஆலவாய்ங்கிறது கன்ஃபார்ம், அது வந்து இருக்கும். ஸோ அந்த இது வந்து மிச்சது வந்து என்னென்னது? கன்னி, கரியம்மாள், காளி தேவி இருப்பாங்க, அவங்க வந்து கன்னியாக இருப்பாங்க. கரியம்மாள் கரிய இதில் வந்து சிலை செஞ்சுருக்காங்க, அங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்மடக்கூடலுங்கிறது. அடுத்து வருணன் மதுரை அழிக்க 7 மேகங்களை அனுப்புகிறாரு. அதை பற்றி இறைவன் பாண்டியன் முறையில் இறைவன் 4 மேகங்களை அந்த 4 மரங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியார் வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா பரஞ்சோதியார் ஏற்றியது இது திருவிளையாடல் புராணம். ஸோ அதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்தது வந்து எந்நாட்டவரை ஒன்று வந்து மூலமாக கூடல் அப்படிங்கிற பேர் வந்தது. சங்கம் வைக்க புலவர்கள் வந்து கூடியதுனால கூடல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான்மாட கூடல் வந்து 4 சொல்கிறாங்க. ஒன்று வந்து கன்னி கோயில், கரியம்மாள் கோயில், காளி கோயில், அது ஒன்று. இன்னொன்று வந்து திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர், அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம்? திருவாலவாய். இதெல்லாமே வந்து ஓகேவா. அதுக்கடுத்து வந்து ஆலவாய். மதுரை விருப்புறத்தை எண்ணிய பாண்டியன் இறைவன் எல்லையை வரையத்தி தருமாறு கேட்டான். இறைவன் வந்து சொல்ல வைத்தது. அது மாதிரி வந்து மதுரையின் எல்லையை வகுத்து காட்டியது. அதே மதுரைக்கு ஆலவாய் என்று பெயர்ந்ததாக திருவிளையாடல் புராணம் தான் வந்து கூறுது. இதுலேயுமே 4 மேகங்கள். ஆலவாய் என்பது ஆலம் விஷத்தை உடைய பாம்பினை வந்து குறிக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மதுரையில் எழுந்தருளியுள்ள ஈசன் ஆலமர நிழலில் வீட்டிருந்ததனால் ஆலவாய் என்று எவ்வளதாகும். தென்மதுரை அகத்திய சிறந்து நின்ற முதற் சங்கம் குரங்காந்திபட கபடாபுரத்தின் இறைச்சங்கம் இருந்தது. மற்றொரு கபடாபுர கலைச்சங்கம் நிறுவப்பட்ட நிலப்பகுதியே வந்து மதுரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மதுரையை பற்றி சொல்லியிருக்காங்க. மதுரை என வழங்க காரணம் என்ன அப்படின்னு, மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்தமையால் மருதை என வழங்கிய இடம் காலப்போக்கில் மதுரை என்றாகியதாம். கல்வெட்டில் வந்து மதுரை என்னும் பெயர் காணப்படுகிறது. சங்க கால மதுரை பூம்புணல் ஆராய வைகை ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது.